வணக்கம் சார். வணக்கம் சார். விசிக கட்சி இன்றைக்கு போராட்ட களத்துல இறங்கியிருக்கிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றத்துல ஏற்பட்ட அந்த பிரச்சனையை கண்டனம் தெரிவிச்சு அவங்க போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. முதல்ல அந்த போராட்டத்தை பற்றி அவங்க பார்வை என்ன? இது ஒரு தேவையான கண்டன ஆர்ப்பாட்டம் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சங்கிகள் தங்களுடைய கைகளில் இந்துத்துவ அரசியல் கையில் எடுத்து அதன் அடிப்படையில் ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு தர்கா இருந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. இஸ்லாமியர்களுக்கு சிலருக்கு தெரியலாம், அதுவும் மதுரைக்குள்ள உள்ள இஸ்லாமியர்களுக்கு தான். தமிழ்நாட்டில் உள்ள பரவலான இஸ்லாமியர்களுக்கு பெருசாக தெரியாது. ரெண்டாவது, திருப்பரங்குன்றம் மலை இயல்பாகவே கந்தன் மலை என்று அழைக்கப்படுவது ஒரு வழக்கம், அது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது சிக்கந்தர் மலையா கந்தன் மலையாங்கிற அந்த கேள்வியை உருவாக்கியவர்கள் இந்துத்துவவாதிகள் தான். அந்த விதத்தில் அவர்களுக்கும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்றவர்களுடைய அந்த ஒரு சார்பு செயல்பாடுகளுக்கும் பதிலடியும் கண்டனமும் தரும் விதத்தில் இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் தேவைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் அவர் பேசிய கருத்துக்கள் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி, அது இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் சொம்பு தூக்குற மாதிரியான அந்த மாதிரியான கருத்துக்களை தான் பேசியிருக்கிறாரு. அவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான கருத்துக்களை எதிர்பார்க்கல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் கடந்த ஒரு 6 ஆண்டுகளா 2019 தொடங்கி இப்போ வரைக்கும் அதை அப்படி தான் பேசிட்டு இருக்காரு. அது அவர் இயல்பாக மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கவலையும் சேர்ந்து வருது. சரி, இப்போ திமுக இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில அந்த கார்த்திகை தீபம் ஏத்த போறேன் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி எல்லாம் போய் பேசினப்போ அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இல்லையா? அப்போ திமுக காவல்துறையை வைத்து கையாண்ட விதம் அப்படின்றத பத்தி உங்க பார்வை என்ன? அதாவது திமுக இதை இன்னைக்கு கையாண்ட விதம் சரியா அப்படின்னு கேட்கறத விட திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடக்கத்தில் அது கையாண்ட விதம் சரியா, அந்த கேள்வியை தான் நானும் கேட்கணும்னு விரும்புறேன். 2024 போன ஆண்டு கிட்டத்தட்ட இதே மாதத்துல சந்தனக்கூடுக்காக கந்தூரிக்காக ஒருவர் ஆடு பலி கொடுக்கறதுக்காக அபுதாகிருங்கிற ஒருத்தர் கொண்டு போனார். அன்னைக்கு அவரை தடுத்து நிறுத்தியவர் யார்? காவல்துறை அதிகாரி, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடு அரசனுடைய ஒரு காவல்துறை பணி அதிகாரி. நம்முடைய கேள்வி என்னன்னா, அன்னைக்கு தடுத்து நிறுத்தினார் இல்லையா, அவர் ஆர்எஸ்எஸ் இல்லையா? அவர் யாரு? அன்னைக்கு திமுக ஏன் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கல? அதுபோக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரு, அதுக்கான கமிஷனர், இவங்கெல்லாம் இதுல தொடர்புல இருக்காங்கல்ல, அன்னைக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல. அங்கே போய் ஒரு வருவாய் கோட்டாட்சியர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தர்காவுக்கு சில தடைகளையும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொண்டு வந்தார்ல, கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்தார்ல, அதற்கு ஏன் நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கல? அந்த வருவாய் கோட்டாட்சியர் அவர் மேலேயும் இந்த காவல்துறை பணி அதிகாரி மேலேயும் சரிவர நடவடிக்கை எடுக்க தவறியது யார்? திமுக அரசு இல்லையா? அவங்களே ஏன் கண்டிக்கல? அன்னைக்கே இதை கண்டிச்சு முற்றுப்புள்ளி வச்சு இந்த பிரச்சனையை மூடியிருக்கணும். 1920களில் இருந்து இருக்கு சிவில் டிஸ்பியூட், 1990களில் இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனால் ஒரு காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு கலவரமோ அல்லது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளோ திருப்பரங்குன்றம் பகுதியில் இதுவரைக்கும் ஏற்படுது கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மட்டும் எப்படி ஏற்படுது? முன்னாடியே அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தப்போ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலையும் இந்த பிரச்சனைகள் அது கோர்ட்டுக்கெல்லாம் போயிருந்திருக்குன்றதெல்லாம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் போயிருக்கு. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எப்ப நடந்திருக்கு? ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் மட்டும் தான் நடந்திருக்கு. கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தோன்னா இது வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, இது பிரச்சனையானது கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு. அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை தொடங்கியது யாரு? அரசின் தரப்புல இருந்து தொடங்கப்பட்டதா அல்லது இந்துத்துவ? ஆக்சுவலா இந்த கேள்வியை முன்னெழுப்பும் பொழுது இதே அரசாங்கம் அப்படின்றது 5 ஆண்டு தான் இருக்க போறது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல இருந்தப்போ அதிமுக ஆட்சியிலையும் காவலர்கள் சனாதானத்தின் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்வாங்க. அவங்களை அந்த அவர்களை கட்டுப்படுத்துற வகையிலயோ அவர்களை நெறிப்படுத்துற இடத்துல திமுக தவறிடுச்சுன்னு சொன்னா ஓகே. ஆனா காவலர் தப்பு பண்ணது அப்படின்றது எல்லா ஆட்சி காலத்திலயும் டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கத்தானே செய்யறாங்க. சோ அப்போ அதை எப்படி? ரொம்ப சரி, நான் இல்லைன்னே சொல்லல. அப்போ நீங்க ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்துருது, சில நேரத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையா மாறுது. அப்படிங்கிறப்போ இந்த அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்களை களை எடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? 4 வருஷம் இருந்தீங்கல்ல, அப்போ நீங்க அதை செய்யாம 4 வருடங்கள் ஆன பின்பு தான் இது நடந்திருக்கு. 4 வருஷம் செய்யாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த கேள்வி வரும்ல. 2வது, திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில பேசும்போது தம்பி சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள்னு பேசுறாரு. அண்ணன் திருமாவளவர்கள் கடந்த காலத்தில் ஆர்எஸ் உடைய பிள்ளையா இருந்தார் இல்லையா? அந்த காலத்தை நினைவு கூர்ந்து அவர் பேச தயாரா இருக்காரா? 1999 அவர் அரசியல் பாதைக்கு வர்றாரு. முதல்ல தமாகவோட சேர்ந்து கூட்டணியில் இருந்தார். 2001 இவர் திமுகவுடைய கூட்டணிக்கு போனார். இவர் கூட்டணிக்கு போகும்போது பாஜக அந்த கூட்டணியில் இருந்ததா இல்லையா? 99 அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க. இவர் கூட்டணிக்கு போகும்போது திமுகவுடைய கூட்டணியில் ஏற்கனவே பாஜக இருந்துச்சு. தெரிஞ்சா அவர் போய் சேர்ந்தார். ஏன் சேர்ந்தாரு? அன்னைக்கு சனாதனம்லாம் உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவு தான் பாஜகன்றது உங்களுக்கு தெரியாதா? அப்படி போய் கூட்டணி வச்சார்ல, வச்சவருக்கு தெரியவனா 2002 குஜராத் கலவரம் நடக்கும்போது விலகி வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் செஞ்சாரு? சரி சார், இப்போ நீங்க இவருடைய வரலாறுல இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கிறாரு. கடந்த கால ஆர்எஸ்எஸ் பிள்ளை என்று திருமாவளவன் ஒத்துக்கொள்வாரே ஆனால்
அவர் இதை பேச தகுதி உடையவர். RSS பிள்ளை அப்படின்னு சொல்றதை நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் எதற்கு RSS மேடையில போய் கலந்துக்கிட்டாரு? அது என்ன காரணம்? அங்க போய் பேசிய விஷயங்கள் என்ன? பார்ப்பனியத்தை கொண்டு பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை வந்து ஒழிப்பேன்னு சொல்றது வந்து எப்படி சரியா இருக்கும்? சரி, இப்போ விஜில் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய அமைப்பு. நிறைய பேர் பங்கேற்று இருக்கிறாங்க. இந்திய அளவுல பல கட்சியை சேர்ந்தவர்கள், பல ஊடகங்களை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அந்த மேடைகளில் விவாதத்திற்காகவும் சரி, உரையாடுவதற்காகவும் சரி வந்திருக்காங்க. அநேகமாக இதுக்கு முன்னாடி பல்கி சர்மா அவர்கள் கூட, ஊடகவியலாளர், அவங்க கூட அந்த மேடையில் பங்கேற்றதனுடைய நினைவு. திராவிட இயக்கத்தை சேர்ந்த நன்னன் அவர்கள், எழுத்தாளர் நன்னன், அவருடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக்கியது இந்த திராவிட அரசு தான். அவர் அந்த மேடையில் பங்கேற்றிருக்கிறார். இந்து என்றாம் அவர்கள், யாரு? மார்க்சியவாதி தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய முக்கியமான ஊடகவியலாளர், ஒரு மீடியா பேரன்னே அவரை சொல்லலாம், இந்து என்றாம் அவர்கள். அவர் வந்து அந்த மேடையில் இருந்திருக்காரு. அப்போ அவர் என்னன்னு சொல்லுவீங்க? ஹிந்து என்றாம் அவர்களையும் சங்கின்னு நம்ம சொல்லிடலாமா? சங்கின்னு சொல்றதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்க சொல்லிக்குவாங்களான்னு கேளுங்க. இப்போ இவ்வளவு சிந்தனாவாதிகள் இருக்காங்கல்ல, இவ்வளவு பேரையும் விட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்களை மட்டும் குறிவிக்க காரணம் என்ன? அங்க போய் யாருமே இப்படி சொன்னது இல்லையா? எஸ்.வி. சேகரை மேடையில் ஏற்றி அவருக்கு பரிவட்டம் கட்டி, அந்த பரிவட்டம் கட்டினதை திராவிட மாடல் மரியாதை என்று மா சுப்பிரமணியம் பேசினார்ல, அது சரியா? ஒரு பிராமணருக்கு பட்டம் கட்டி பரிவட்டம் கட்டிட்டு அது என்ன திராவிட மாடல் மரியாதை? அவருடைய அப்பாவுடைய பேரை தெருவுக்கு வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னது? நீங்க ஏற்கனவே அந்த பிராமண கடப்பாறையை வச்சுதான் அறிவாலயத்துக்கு அடித்தளம் போட்டீங்க. அந்த பிராமண கடப்பாறையின் பேர் ராஜாஜி. அன்றைய காலகட்டங்கள்ல 1960களில் ஒரு பொது தேர்தல், அந்த தேர்தல் நடக்கும்போது எல்லாரும் மேடையில் ஏறிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாதுரை, 1962 தேர்தல் நினைக்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாதுரை, எல்லாரும் உட்கார இடம் இருக்கு, அண்ணாதுரை மட்டும் உட்கார்றதுக்கு சேர் இல்லை. நாற்காலி இல்லாதனால அவர் மேடையில கீழே உட்கார்ந்தார். அதற்கு ராஜாஜியின் காலடியில் அண்ணாதுரை என்று அன்றைக்கு ஊடகங்கள் செய்துவிட்டாங்க, அச்சு ஊடகங்கள், நாளிதழ்கள் செய்துவிட்டாங்க. ராஜாஜியின் காலடியில் அண்ணா என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? பிராமண கடப்பாறையின் காலடியில் திராவிட கடப்பாறை, அப்படிதானே? ஆரிய கடப்பாறையின் காலடியில் திராவிட கடப்பாறை. சரி, 1919 ஈவே ராமசாமி வந்து அரசியலுக்கு வந்தார்ல, அவர் அரசியலுக்கு வந்தபோது யாருடைய தூண்டுதலின் பேர் வந்தாரு? இந்த ராஜாஜியினுடைய தூண்டுதலின் பேர். அதாவது ஆரிய கடப்பாறை கூப்பிட்டு திராவிட கடப்பாறை அரசியலுக்கு வருது. 1921 காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய பிராமணர் இல்லாதவரை சேர்த்துக்கிட்டு திராவிட இயக்கத்தை, நீதி கட்சியை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணாரு ஈவே ராமசாமி. இவங்க சொல்ற தந்தை பெரியார், எனக்கெல்லாம் தந்தை கிடையாது, அவர் வந்து என்ன பொறுத்தவரை அவர் ஈவேரா, அவ்வளவுதான். அந்த ஈவேரா 1921 திராவிட இயக்கத்தை எதிர்த்தவர். தமிழ்நாட்டின் முதல் சங்கியார் ஈவேரா தான். எத்தனை பேர் பேசுவாங்க? இவர் பேசுவாரா? அண்ணன் திருமாவளவன். நீங்க வந்து இப்போ சீமான் அவர்கள் பேசுனதோ அதெல்லாம் சரின்னு சொல்ல வரீங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 2001 காலகட்டத்தில், 2001க்கு பிறகு அவருடைய தாய்மண் தமிழ்மண் 2 பேர் அந்த இதழ் மாறிச்சு. அந்த இதழில் ரவிக்குமார் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதினார், ஈவேராவை விமர்சித்து கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரைகள்லாம் வச்சு என்ன சொல்ல போறீங்க? அதெல்லாம் எதன் பேரில் உருவானது? இப்போ அதெல்லாம் வந்து அரசுடைய பீட்டியமாக நீங்க செஞ்ச வேலை தானா? நீங்க அதெல்லாம் செய்யும்போது, அந்த கட்டுரை எழுதப்படும் போது அவங்க பாஜகவுடைய கூட்டணிலாம் இருந்தாங்க. பாஜகவுடைய கூட்டணிங்கிற காரணத்தினால பாஜகவுடைய பி டீமாக மாறி விசிக ஈவேராவை பற்றி விமர்சித்து கட்டுரை எழுது, அப்படி எடுத்துக்கலாமா? அதை அன்னைக்கு அவங்க செஞ்ச செயல்பாடுகள்லாம் என்ன? அப்ப இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும்ல. இதற்கு என்னைக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க? 2004 வரைக்கும் கூட்டணியில் இருந்தீங்களே, ஏன் 2014 மதிமுக இருந்து வைகோ அவர்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தார். கூட்டணியில் இருந்தவர் 2016 மக்கள் நல கூட்டணி தொடங்குறாரு. அவர் கூட நீங்க போய் சேர்றீங்க. அப்போ பாஜகவுடைய பி டீமான மதிமுகவோடு விசிக போய் சேருது ஏன்? பாஜகவுடைய சி டீம் ஆயிருச்சா விசிக? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இவங்க என்ன பாஜகவோட கூட்டணி வைக்காத புனிதர்கள் மேல பேசிட்டு இருக்காங்க. 2001 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய வாக்குகளை வாங்கி தான் அண்ணன் திருமாவளவன் எம்எல்ஏ ஆனாரு. அதெல்லாம் கேட்டா அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்களா? பாஜகவுக்கு வாக்குகள் தமிழ்நாட்டில் இருந்தது, அந்த வாக்குகளை வந்து விசிக வாங்கி அவர் ஜெயிச்சாரு. அப்புறம் எதுக்கு 2001 அவங்களோட கூட்டணி? வாக்குகள் இல்ல, அப்புறம் எதுக்கு அவங்களோட கூட்டணி? 2001 அவங்களோட வாக்குகள் இல்லைன்னா நீங்க அதிமுகவோட யாருடைய நீங்க போய் கூட்டணி வச்சுட்டு போங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பாஜகவோட கூட்டணி வச்சது ஏன்? அவங்களுக்கு வாக்குகள் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. விசிகாவுக்கு வாக்குகள் இருக்கா இல்லையா? அப்புறம் நீங்க போய் அவங்களோட கூட்டணி வச்சீங்க. உங்களுடைய வாக்குகள் எச் ராஜா சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்ல, அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு துணை புரிஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டு சொல்றாங்க. சொல்றவர் யாரு? அவர் கடந்த கால பிள்ளை. இப்போ திமுகவோ இல்ல விஜய் அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும் போது திமுக இது பண்ணாங்க, விஜய் பண்ணாங்க அப்படின்றத சொல்றீங்களே தவிர, இப்ப வரைக்கும் வந்து சீமானவர்கள் பேசினது சரியா தவறான்றத சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப சரி. அவர் அந்த மேடையில் எந்த இடத்துலயுமே சாவர்கரை பத்தியோ கோல்வால்கரை பத்தியோ பேசல. எங்கள் தலைவர் மேதகு பத்தியா பேசணும். எங்கள் தலைவர் மேதகு பற்றி
அதாவது ஈவராவே நாங்க விமர்சிச்சு பேசணும். என்ன எந்த இடத்த விமர்சிச்சு பேசணும்? அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. ஏன் ஈவரா விமர்சிச்சிட்டாருன்னு தமிழை சனியன் என்று சொன்னாரா இல்லையா? அவரு சொல்ல வாய் கூசக்கூடிய வார்த்தைகள் அவர் பேசினார். தேசியராக பிறந்தோம் இல்லை, சனியனான தமிழை விட்டு மாமா வேலை செஞ்சு பொழைச்சோம் இல்லைன்னா ஒரு படிக்காசு புலவர்னு ஒருத்தன் எழுதின அந்த பாடல் எடுத்து வந்து பேசினார் 1960களில். அன்றைக்கு பாவலர் பெருஞ்சித்திரனார் இவருக்கு மண்டையில சுத்தியில் விழுந்துருச்சு, பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுறாருன்னு அவர் கட்டுரை எழுதினார் தென்மொழி இதழ்ல. ஆதாரம் இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன். இப்படி தன்னுடைய காலத்திலேயே அறிவு கட்டத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக வளர்னாருன்னு பல நாள் விமர்சிக்கப்பட்டவர் ஈவே ராமசாமி. அதே ஈவே ராமசாமியை படிக்காம தான் வந்து சீமான் அவர்கள் போற்றி பாடினாரா? ஆமா, எங்க அண்ணா சொல்லியிருக்காரு. நாங்கள் அவரை திறனாய்வு செய்யாமல் பேசிவிட்டோம், இப்ப திறனாய்வு செய்யறோம், அவர் யாருன்னு தெரியுது, அதனால பேசுறோங்கிறாங்க. 2010ஆம் ஆண்டு தான் ஐயா ஆணைமுத்து அவர்கள் சனியன் அப்படின்னு சொன்னதுக்கு அது சில விளக்கங்கள் எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் சொல்றாங்களே, அவர் அந்த நோக்கத்துல சொல்லல, இதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அரசியல் செய்வதற்காக தந்தை பெரியாரை வந்து நீங்க அந்த கட்டுரையை நான் முழுசா படிச்சிருக்கேன். ஓகே, அந்த கட்டுரை நீங்க எடுத்து முழுசா படிங்க. அந்த கட்டுரையில என்னென்ன வார்த்தை வரும் தெரியும். ஹிந்தி வருவதால் என்னென்ன கேடுகள் ஏற்படுமோ அதே கேடுகள் தமிழ் இருப்பதால் ஏற்படுகிறது. நான் ஹிந்தியை எதிர்த்தது எப்போ 1938 இவர் எதிர்த்தாராம்ல, இவர் எதிர்க்கல, இவர் எதிர்த்தா சொல்லிக்கிறார். சொல்றவரு நான் ஹிந்தி எதிர்த்தேன்ல, அதுக்கு காரணம் ஹிந்தி போய் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக இல்ல, ஹிந்தி போய் ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக. இவர் ஒரு ஆங்கில கேடர், அவர் ஹிந்தி திணிப்பாளர் ராஜாஜி, இவர் ஆங்கில திணிப்பாளர். அது அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சனியனான தமிழ்னு பேசினார்ல, இன்னொரு இடத்துல இன்னும் தமிழை கொச்சையா பேசினார். தமிழர்கள் தாய்ப்பால் பைத்தியம்னு பேசினவர் இவர். அவர் எப்படி விமர்சிக்காம இருக்க முடியும்? அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில் பேசினதுக்கு நீ விளக்கம் கேட்கிறீங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். அந்த மேடையில் பாரதி கண்ட வந்தே மாதரம் அதுதான் பேசணும். இதற்கு முன்பு, அதாவது பாரதியாருக்கு முன்பும் பின்பும் அந்த வந்தே மாதரம் என்கின்ற பாடலுக்கு நிறைய பேர் தமிழ்ல வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. அரசஞ்சன் மோகனார் என்கின்ற 4ஆம் தமிழ்ச்சங்க புலவர், அவர் நாளொன்றுக்கு ஒரு உரை வீதம் 13 நாட்கள் 13 உரைகள் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. அந்த அரசஞ்சன்மார் அவர்கள் நட்புல இருந்தவர் தான் நம்ம பாரதியார் அவர்கள். அவருமே அதற்கு பாடல் எழுதினார். இந்த வந்தே மாதரத்துக்கு மூல காரணமான கழகம் சன்னியாசி கழகம்னு சொல்லுவாங்க. ஆனால் சன்னியாசி கழகம் கிடையாது, சன்னியாசி ஃபக்கீர் கழகம். இஸ்லாமியர்களும் இந்துக்களும், இஸ்லாமிய ஃபக்கீர்களும் இந்து சன்னியாசிகளும் இணைந்து நடத்திய ஒரு கழகம். அதற்கு பிற்காலத்தில் தேசியவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அந்த பாடல் சில தேசியவாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இஸ்லாமியர்களால் அது மறுக்கப்பட்டது. இப்படி அது நிறைய சர்ச்சைக்குரிய பாடல் தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல பங்கிம் சுந்தர சட்டர்ஜி பாடி அந்த பாடலை கூட நம்ம பேசலாம், பாரதி பாடி வந்தே மாதிரி தான் பேசணும். இத்தனைக்கும் அந்த இடத்துல பாரதியை பேசும்போது பாரதி பார்ப்பனர்னு கற்பித்தது தவறு. அவர் செந்தமிழ்நாடுனும் போதிலேன்னு தொடங்கி தமிழ் திரு நாடுதனை பெற்ற தாய் என்று கும்படி பாப்பான்னு ஒரு குழந்தைக்கு கூட தமிழ் தாயை வந்து ஒரு தமிழ்நாட்டை தாய்ன்னு சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் பாடினவர். இவர் என்ன சொன்னாரு? தமிழ் தாய்க்கு கொம்பு முளைச்சிருமா, தமிழ் தாய் வாழ்த்து பாடினா தமிழ் தாய்க்கு கொம்பு முளைச்சிருமான்னு கேட்கிறார். அப்ப அவரை விமர்சிக்காம என்ன பண்றது? 30 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த அவருடைய பெரும்பான்மை அரசியல் காலத்துல 40 ஆண்டுகள் மேல தமிழை இழிவுபடுத்தான் பேசினார். அவரே ஒத்துக்கிறாரு. அவர் விமர்சிக்காம எப்படி இருக்க முடியும்? விமர்சிக்கிறதுக்கு ஈவே ராமசாமிக்கு எல்லா விதமான குற்றங்குறைகளும் அவர்கிட்ட இருக்கு. விமர்சிக்கிறோம், என்ன தப்பு? இஸ்லாமியர்களை பத்தி அவர் என்ன பேசினாருங்கிறதையும் விமர்சிப்போம். 1962 திமுகவோட முஸ்லீம் லீக் வந்து சேர வந்துச்சு. முஸ்லீம் லீக் சேர வந்ததுக்கான காரணம் அவருடைய இடஒதுக்கீடு பறி போயிடுச்சு. இடஒதுக்கீட்டை வாங்கி தருவதாக திமுக உறுதி கொடுத்துச்சு. அதன் பேர்ல அவங்க சேர போறாங்க. அதற்கு இவர் என்னமா சொன்னாரு? நாம பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுத்தோம், அது மலத்தில் கால் வைக்க, சாணியில் கால் வைக்க பயந்து மலத்தில் கால் வைத்ததாகும். இதுல மலம்னு யார் சொன்னாரு? இஸ்லாமியர்களை. அவ்வளவு இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு. தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு குறிப்பு வெளியிட்டாரு, அதுல பாகிஸ்தானுக்கு போங்க இஸ்லாமியர்களை அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. இந்த வார்த்தைகள்லாம் என்ன இருக்கு? இஸ்லாமியர்கள் அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு சங்கிகள் தானே. இன்றைய அளவீடின்படி அதை அப்படியே ஈவராவுக்கு பொறுத்துங்க. அவர் யாரு? அவர் அன்னைக்கே சொன்னவர். உண்மையும் சொன்னா RSS உடைய சங்கிகள்லாம் முதல்ல யாரை கொண்டாடணும்? ஈவே ராமசாமி தான் கொண்டாடணும். ஏன்னா அவ்வளவு பேசி வச்சிருக்காரு. அப்போ இப்படி பேசினவரை ஏன் நாங்க உடைக்க கூடாது சொல்லுங்க? நாங்க எங்க சாவர்கரை பேசணும், எங்க கோல்வால்கரை பேசணும்? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. எந்த மேடையிலனாலும் நான் போய் வந்து பாரதி பத்தி பேசுவேன், திமுக மேடையில கூட பேசுவேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப விசிக்கு வந்து கூட்டணி ஏன் வச்சீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? அதே மாதிரி தானே எந்த மேடையிலாலும் பேசுவேன், எனக்கு அங்க போய் பேசணும்னா நான் பேசுவேன்றது எப்படி சரியா இருக்கும்? அதை நாங்கள் ஒரு இலக்கிய மேடையாக பார்க்கிறோம். பாரதியை பற்றி திமுக கூப்பிட்டா கூட பேசுவேன்னு சொல்றதெல்லாம் பாரதியை பற்றி பேசுவதற்கான மேடை. அது எப்படி? அப்போ அதே தானே நீங்க கூட்டணிக்காக வந்து சொன்னா அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் பேசுவீங்களா? அது நீங்க எதிர்க்கிறீங்கன்னா முழுமையா தானே எதிர்க்கணும். சோசியலிச கியூபாவை பாதுகாப்போம்னு அவங்களுடைய மேடையில ஸ்டாலின் பேசுறாரு. அவர் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கும் MK ஸ்டாலினுடைய ஆட்சிக்கும் சோசியலிச கியூபாவுக்கும் எந்த விதமான பொருத்தப்பாடும் கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, ஆனா நாங்கள் பாரதியை பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல மேடை, எல்லாரும் சேர்ந்து பேசுவோம்.
கடந்த காலகட்டங்களில் பொதுவுடைமைவாதிகள் இல்ல பேசியிருக்காங்க. நீங்க எதிரினா முழுமையா எதிர்க்கணும்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப விசிகாவும் வந்து தேர்தல் வெற்றி பெறதுக்காக நாங்க கூட்டணி வச்சோம் அப்படின்னு திமுகவோ இல்ல இப்ப அதிமுகவோ சொல்ற மாதிரி தானே உங்களுடைய வாய்ஸுமே இருக்கு. நாங்கள் நாங்க அதை பேசணும்னா எங்க வேணா போய் பேசுவோம், எங்க வேணா கூட்டணி வைப்போம் Yes. இல்ல, அப்படின்றது இல்ல. என்ன கூட்டணி வித்தியாசம்? கூட்டணி ரெண்டுத்துக்கும் என்ன வைப்போம்னு யாருங்க வித்தியாசம்? சொன்னது? இல்ல இல்ல அவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க பேசணும்னா எங்க வேணா பேசுவோம்னா இல்ல, நாங்க கல்லுன்னு சொல்றோம். நீங்க அதை கரும்புன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. ம். நாங்க சொன்னது பாரதியை பற்றி யார் கூப்பிட்டாலும் நாங்க பேச போவோம்னு சொன்னோம். ம். கடந்த காலகட்டங்களில் பொதுவுடைமைவாதிகள் பேசினாங்க. தமிழ்நாட்டில் பாரதியை பெரும்பாலும் பரப்பியவர்கள் யாருன்னா பொதுவுடைமைவாதிகள் முக்கியமானவர்கள். ஐயா தாப்பாண்டியன் அவர்கள் அண்மையில மறைஞ்சிட்டாரு. அவர் பாரதியை பற்றி நிறைய எழுதினார். ஜீவானந்தம் அவர்கள் பாரதியை பற்றி பேசி பேசி தமிழ்நாடு முழுக்க பரப்பினார். நாளைக்கு கம்யூனிஸ்டுகள் ஒரு மேடை போட்டு கூப்பிட்டாங்கன்னா போய் பேசத்தான் போறோம். திமுக போட்டு பேசட்டும். இல்ல நீங்க இப்போ ஹச் ராஜாவை வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? நீங்க ஏன் அப்போ அந்த மேடையில போய் அந்த மேடையை தவிர்த்துட்டு பாரதியை பேசுறதுக்கு வேற இடமே இல்லையா? பாரதி பேசுவதற்கான மேடை, அவ்வளவுதான். அதுல போயிட்டு நம்ம திமுக புகழ்பட போறோம், அதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம பேசுறது பாரதிக்கு இடம் மட்டும்தான். கிடைச்சா நீங்க இவங்களை சொல்ற மாதிரி இப்ப நீங்களும் போய் பேசுவீங்க. பேசுறதுக்கான மேடை அப்படின்னு நீங்க எப்படி பாரதியை பேசுவதற்கான நிர்பந்தம் திமுக உருவாகும். உருவாச்சுன்னா நாங்க தானே அதை உருவாக்குறோம். நாங்க மகிழ்ச்சி அடைய போறோம், அவ்வளவுதானே. பாரதி 100 ஆண்டுகளாக இவங்க எல்லாம் பேசியிருக்காங்களா? பேசினே கிடையாது. இன்னைக்கு நாங்க பேசுறோம். அப்போ அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் உருவாகும் போது எங்களையும் கூப்பிட தான் செய்வாங்க. அவங்க இப்போ சனாதன கருத்தரங்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, சனாதன பாரதி சமத்துவ பெரியார்னு போட்டாங்க. நாங்க திரும்ப எதிர்த்து ஒரு கருத்தரங்கம் போட்டோம். அவங்க பேசட்டும். பாரதியார் எப்படி ஈவர் அப்படின்னு இன்னொரு தடவை பேசட்டும். நாங்கள் எல்லா விதத்திலும் பாரதியாரை பற்றி பேசுவதற்கு தயாரா இருக்கும். அவர் மீதுள்ள விமர்சனங்கள் எங்களுக்கும் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. பாரதிதாசன் இருக்காருல்ல, இவருடைய தாசனாக வாழ்ந்தார்ல பாரதிதாசன், அவர் இந்த மாதிரியான தேசிய இயக்க பாடல்களை இந்திய தேசிய இயக்க பாடல்களை ஏற்றினாரா இல்லையா? அவர் மேல இன்னைக்காவது இவங்க குற்றம் சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. திராவிடம்னு பாடிட்டாருன்னு முடிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு பொய் போதுமானது, எங்களுக்கு உண்மைதான் தேவையானது. அதனால பாரதியை பற்றி திமுக பேசுவதற்கான நெருக்கடியை நாங்கள் உருவாக்குவோம் என்கின்ற அர்த்தத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது. இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுடைய அந்த கருத்துக்கு உங்களுடைய பார்வையிலிருந்து பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.